வாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படிச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டம் வார பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா. உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா. நிலாவ படிக்க வைப்பா. பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா. பிள்ளை எச்சில் சோறு தின்பா. பல்ல முளைக்க நெல்ல முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. பல்ல முளைக்க நெல்ல முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தான். உன்னை பேர துடி துடிச்சா அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா. பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி வித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா. எதை போல வளிருப்பா. மெதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. லாஸ்ட்டாக நான் கேட்ட பாட்டுக்கு ஒருத்தவங்க கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே மட்டும் அவங்க மேலே வந்து பதில் சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்ரீ அவங்க கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே பதில் வீராசாமி. வீராசாமி தெரியுதா உங்களுக்கு அவர் யாருன்னு? சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனு ஒரு டைலாக் சொன்னார் இல்லையா, அந்த வாய்ஸ் பேசின நடிகர் யாருன்னு கேட்டிருந்தோம். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏகே வீராசாமி அவர் பேர். கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறது யாருன்னா, ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் ஜெயசக்தி செராமிகா டைல்ஸ் சார்பாக அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துறேன்.
அதே மாதிரி நமக்கு இங்கே பாதுகாப்பு அளிச்சுட்டு இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த உதவி ஆய்வாளர் சாந்தகுமார் சார் அவர்களை ரொம்ப வரவேற்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டிடலாமே அவருக்கு. இந்த பாட்டுக்கான கேள்வி இப்போயே சொல்லிடுறேன். யார் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. வந்து சொல்லணும் இங்கே. ஏன்னா நிறைய பேர் அங்கேயே உட்காந்து சொன்னீங்கன்னா எனக்கு பாட்டில் கேட்க மாட்டேங்குது. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு உண்டு. இந்த வரப்போகிற பாட்டு என்ன படம்? நீ தொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ தொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம். பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு அந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல. அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனையா அங்குள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. அடனே தங்க கட்டி நன்னதா 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 நன்னதா. நீ ஒட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். சத்தியத்தனம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா. அதுல நீதானே சாமியா. நல்ல வந்தா இவ வல்ல வந்தா. நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா. நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தா. நீ தங்க கட்டி நன்னதா 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 நன்னதா. நீ ஒட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி. பேர சொல்லோ பட்டி தொட்டி. தலை முன்னாடியே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் தலை. ஆமாம், ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் இருக்குது.
நீங்கள் இந்த கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான gift voucher எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கிஃப்ட்னு சொல்லி. ஓகே, உங்கள் பேர்? ஹரிகார்த்திகேயன். பொன்மலா செல்வம். சூப்பர். அதே மாதிரி இப்போ வர பாட்டோட படம் என்னன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் gift இருக்குது. எல்லாத்துக்கும் gift இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும் நீங்கள். பாதாமா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளிக்குள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவே மாய சுல்தானே, 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. இந்த இளம் கிளை போல் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னடகை ருசிக்க என்னருப்ப எனக்கு இளைஞரும் கிட்டவில்லை. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. ஆளினிடம் சீனே போல என்னை தந்தேனே. ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே, 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. கொஞ்சி கொஞ்சி எடுத்து நெஞ்சில் மெல்ல அரைத்து என் மனதை திருடி கொண்ட புத்தகத்தில் இருக்கும் உத்தைகளை படித்தான் காதலிக்க பழகி கொண்டான். புத்தகத்தில் இல்ல இன்போ கத்து வைப்போமா. முத்தம் தரா இடங்கள் கண்டு முத்தம் வைப்போமா. ஆசை என்னும் அமுத ஊற்றிலே ஆடி பார்த்தோமா. ஆணில் பெண்ணை பெண்ணில் நானை தேடி கேட்போமா. சுல்தானே, 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளிக்குள்ள வாடி அழகே, சாமத்தில் தருவே மாய சுல்தானே, 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 சுல்தானே. இந்த கேள்விக்கான கரெக்டான ஒருத்தவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. மேடைக்கு வாங்க. ஹரிப்ரியா அவங்க பேர். நம்ம ஸ்பான்சர் சார்பாக எங்களுக்கு ஒரு gift கொடுக்குறோம். காயத்ரி டைல்ஸ் அண்ட் பாத்வேர்ஸ் அவங்க சார்பாக இந்த gift. அப்படியே எனக்கு பதில் சொல்லி எதிரும் புதிரும். குட். ஆக்சுவலி இப்போது தலை பாட்டுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தலைக்கு முன்னாடி இந்த பாட்டு அவருக்கு வந்துருச்சு. இதோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. எதிரும் புதிரும் படத்தோட ஹீரோ யார் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. யார் அவர்? மம்பட்டிங்க. மம்பட்டி. வெரி குட். வாங்க வாங்க. ஓகே, இவங்களுக்கு gift ஸ்பெஷல் gift பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாமுண்டா மொபைல் சார்பாக உங்களுக்கு ஒரு gift voucher இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நேர் விருப்பம் ஒரு ஹிந்தி பாட்டு கேட்டிருக்கிறாங்க.
ஸோ இந்த ஹிந்தி பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த தமிழ் பாட்டில் லைனாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பாட்டுக்கான கேள்வியும் இருக்கும், கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது அழகாக வந்து படம் முடிச்சு நம்ம லோக்கல் சேனலில் போட போகிறார். நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தால் ரொம்ப வருஷமாக நமக்கு நெருங்கிய நண்பர் கிருஷ்ணா டிவி, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கையெழுத்து கொடுத்துடலாமே உங்களுக்கு. கிருஷ்ணா டிவி சார், முருகன் சார், அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல நாளைக்கு நமக்கு பார்த்து டிவியில் போடுவாங்க. நீங்கள் டிவியில் இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம், நம்ம ஆளுங்க எல்லாருமே வருவீங்க. ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டு கொடுத்துக்கலாமா? தேங்க்யூ. இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேர் அந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. लैला मैं लैला ऐसी हूँ लैला, हर कोई चाहे मुझसे मिलना अकेला। लैला मैं लैला ऐसी हूँ लैला, हर कोई चाहे मुझसे मिलना अकेला। जिसको भी देखो दुनिया बना दूं, मजनू बना दूं, ऐसी मिलेला। लैला वो लैला ऐसी तू लैला, हर कोई सा है तुझसे मिलना अकेला। मोहब्बत का जिसको तरीका आया, उसे जिंदगी का सलीका आया। राहे वफा में जहाँ पर जो फैला, उसके लिए है हसीनों का मेला। लैला मैं लैला ऐसी हूँ लैला, हर कोई चाहे मुझसे मिलना अकेला। वो मिटा दे खुदी को उसी दीवानी की तंगी मिलेला, उसे प्यार दूंगी अकेला येला। लैला मैं लैला ऐसी हूँ लैला, हर कोई चाहे मुझसे मिलना अकेला। लैला वो लैला ऐसी तू लैला, हर कोई सा है तुझसे मिलना अकेला। இந்த பாட்டுக்கு என்ன கேள்வினா, இந்த பாட்டில் ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு, அந்த நடிகரோட பேர் என்ன? கரெக்டாக சொல்லு, திரும்பி பார்க்குறதால கரெக்டாக சொல்லிட்டார். வாங்கண்ணா. நந்தா ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் சார் வந்திருந்தாரு, செந்தில் சார். சார் நந்தா சென்ட்ரல் ஸ்கூலில் பிடி வாத்தியாராக இருக்கிறாரு. ஸோ இவங்களும் நம்மளோட ஒன் ஆஃப் த கோ ஸ்பான்சர். நம்ம ஸ்பான்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அவங்க நிறுவனத்துக்கு நான் அவர் சார்பாக சாருக்கு நான் போத்துறேன். இது ஹலோ, வாழ்த்துக்கள். இது இங்கே சிறப்பாக செய்த எங்கள்
செந்தில் அண்ணாவுக்கு மிகவும் சிறப்பு. அடுத்து காயத்ரி டைல்ஸ் ஓனருக்கு மிகவும் சிறப்பு. அந்த ஆன்சர் என்னங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. அந்த கேள்வியினுடைய இந்த ட்ரம்ஸ் வாசித்தது அம்ஜத் கான். வெரி குட், சூப்பர்ண்ணா. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த பாட்டுக்கும் அதே கேள்வி தான். இந்த பாட்டுக்கு ட்ரம்ஸ் வாசிச்சது யார்? அதாவது படத்தில் நடிக்கிற மாதிரி ட்ரம்ஸ் வாசிச்சது யார்? ஒரிஜினல் இல்லை. பட்டுக்கோட்டை அம்மாடு பத்து புட்டான மாடு கண்ணால சீரிச்சா கண்ணாலே அணைச்சா சின்னால காலவாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாளே பொல்லாத சிறுக்கி பொல்லாட்டம் எனக்கு பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டுக்கோட்டை அம்மாளே பத்து புட்டான மாடு கண்ணால சீரிச்சா கண்ணாலே அணைச்சா சின்னால காலவாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாளே பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் எனக்கு பின்னாடி பள்ளம் பறிப்பா. செடி பயனாடகம் போட்டா ஜோடி கிளி சம்மதம் கேட்டா. செடி பயனாடகம் போட்டா ஜோடி கிளி சம்மதம் கேட்டா. அம்மா ஆளே வந்த ஆளே நம்பி அந்த ஆளே விட்ட ஆளே தம்பி. அம்பளைக்கு காது குத்த பார்த்தா அம்பளைக்கு காது குத்த பார்த்தா நாடறிஞ்ச போக்கிரிதான் நான் அறிஞ்ச அம்மாடு ஒட்டிக்கிட்டா வெட்டிக்கிட்டா உனக்கு என்ன சும்மாடு. பட்டுக்கோட்டை அம்மாளே பட்டு புட்டான மாடு கண்ணால சிரிச்சா கண்ணாலே அணைச்சா பின்னால காலவாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாளே ஒல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் எனக்கு பின்னாடி பள்ளம் பறிப்பா. பாசமுள்ள தம்பிய போல பார்த்திருக்க ஆயிரம் ஆள. பாசமுள்ள தம்பிய போல பார்த்திருக்க ஆயிரம் ஆள. அப்போது இப்போது ஏச்சா எப்போது செல்லாது பாச்சா. நான் நினைச்ச மாட்டிக்குவ குருவே நான் நினைச்ச மாட்டிக்குவ குருவே. உங்கவையும் எங்கவையும் ஊரறிஞ்சா என்னாகும் பாம்புக்கு ஒரு கால் இருந்த பாம்பறியும் என்னாடும். பட்டுக்கோட்டை அம்மாளே பாட்டு புட்டான மாடு கண்ணால சிரிச்சா கண்ணாலே அணைச்சா பின்னால காலவாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாளே பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் எனக்கு பின்னாடி பள்ளம் பறிப்பா.
இந்த பாட்டுக்கு ஒரு தம்பி கரெக்டாக பதில் சொல்லியிருக்காப்புல. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி ஆட்டோ சார்பாக உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறோம். பதில் என்ன? கராத்தே மணி லிங்கேஷ். லிங்கேஷ் அருமையான ஒரு பதில் சொல்லி கைத்தட்டி கொடுத்துடலாமா அவருக்கு? இப்போது இந்த பாட்டை பாட போகிறாங்க. இந்த பாட்டோட மேல் சிங்கர் யாருன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு gift இருக்குது. ஓகேங்களா? சீக்கிரம் இந்த பாட்டை கேளுங்க. யார் மேல் சிங்கர்னு சொல்லுங்கள். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால மூட்டை இருக்கிற உன்னோட கண்ணா புத்தி கண்ணா மூச்சு ஆடுவ இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால மனசுல நீ நினைக்கிறே நீ அழகா என் கனவுல நீ முடிக்கிறே அடடா என் முதட்டுல நீ இருக்கிறே இது நிஜதானா என் உசிரில நீ துடிக்கிறிய அழகி என் வயசுல நீ படுத்துறிய மெதுவா என் கழுத்துல நீ மணக்கிறிய இது அதுதானா உன்னை பார்த்த சந்தோஷத்தில் ரெண்டு மடங்கா போதிருந்தேன் உன்னை தொட்ட அச்சத்தில் உன்னை நடனா வேண்டியிருந்தேன் உன்னோட கண்ணங்களை காக்கா கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்ல கடி நீ கடிக்க இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா எப்படி போட்டு 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 சுத்தி போட்டு கண்ணால இப்படி போட்டு 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 எடுத்து போட்டு கையால சுக்க வைக்கிற சுமக்க வைக்கிறியே நீ ஜோருதான் சுக்க வைக்கிற சுழல வைக்கிறியே நீ அழகா வத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது முறைதானா ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் போக்குதடி தெத்து பல்லு செருப்பில்லாம் 10 நிலவு தரிக்கதடி கைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நான் வரேன் கைன்னு பேசிக்கிட்டு உன்னோட சேர்ந்து வரேன் இந்த ஆட்ட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்ட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்ட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால உன்னோட ஊர சுத்த மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணா புத்தி கண்ணா மூச்சு ஆடு வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த பாட்டுக்கான கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மேல் சிங்கர் யார் பாடினாங்கன்னு கேட்டிருந்தேன். அது கரெக்டாக ஒருத்தவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க சுபா அவர்களே வாங்க.
பாட்டுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். கிருஷ்ணகுமார் குணத். கிருஷ்ணகுமார் குணந்த் ரொம்ப அருமையான பாடகர். அவர் ஷார்ட்டாக அவர் வந்து கேன்னு சொல்லுவாங்க. நிறைய பாட்டு இந்த மாதிரி பாடியிருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு அது கரெக்டாக பதில் சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு gift யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் ரேடியோஸ் அவருக்கு சார்பாக இவங்களுக்கு ஒரு gift. தேங்க்யூ. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீரா செந்தில் அண்ணன் ஒரு அன்புக்கு இளங்க அவரோட நண்பர் ஒருத்தர் தம்பி, அவரோட தம்பி சமத் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடல் பாட போகிறாரு. என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா வீரா செந்தில்ண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக எங்கள் அண்ணா எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. மோகன் அவருக்கு, கார்த்தி, என் நண்பர்கள் எல்லாத்துக்கும், ஜபருல்லா உனக்கும் சரி, செல்வம், செந்தில்ண்ணா தேங்க்ஸ். ஆர்வம் சார், உங்கள் டீம் எல்லாமே. ஒத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில, ஒம்பு தும்பு வச்சு காதுடா யாரும் முன்ன உசு புற வரையில, குச்சியா இல்லாமல் நீ தீ குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில, ஒம்பு தும்பு வச்சு காதுடா யாரும் முன்ன உசு புற வரையில. டெடிகேட்டட் ஃபார் வீரா செந்தில். மனசு உடுத்தின கவள துணி எடுத்து அவில் தெரியதற்கு நீ இருக்கும் கண்ணீரையும் ஏத்து நீ போட்டெடு, அளவா இங்கே வந்த ஆடு பாடு ஆனந்தமா. ஒத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில, வம்பு தும்பு வச்சு காதுடா யாரும் முன்ன உசு புற வரையில, தீ குச்சியாய் இல்லாமல் நீ தீ குச்சியாய் இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில, ஒம்பு தும்பு வச்சு காதுடா யாரும் முன்ன உசு புற வரையில. கிளாப் பண்ணலாமா? அவ்வளோ அது அடிக்குது. முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே, மனசை இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும், ஆட்கள் நல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா. ஒத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில, பம்பு தும்பு வச்சு காதுடா யாரும் முன்ன உசு புற வரையில, குச்சியாய் இல்லாமல் நீ தீ குச்சியாய் இருடா,
உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். வத்தி குச்சி பத்தி காதுடா யாரும் வந்து ஒரசுற வரையில ஒம்பத்தும்பு வச்சு காதுடா யாரும் முன்ன உசு புற வரையில. நன்றி.